உருளி வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம 2 பாண்டன் லீவ்ஸு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டையும் சேர்த்துப்போங்க. இந்த பாண்டன் லீவ்ஸில் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள், நல்ல ஒரு வாசம் வரும். இந்த லீவ்ஸை வதக்கினா தான் வாசனை வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்துக்கலாம். நாம்